வணக்கம் மகளே. தொல் திருமாவளவன் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய சமீபத்திய செயல்பாடுகளை பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக முகநூலில் கட்சி தொண்டர்கள்ட்ட அவர் உரையாற்றும் போது பல விஷயங்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரிந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், தமிழகத்துடைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தொல் திருமாவளவனை திமுக கடுமையாக மிரட்டியிருக்காங்க, மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதில் பின்வாங்க வைக்கப்பட்டிருக்கார். அவர் மாநில அரசியலில் நுழைவதை திமுகவுடைய தலைமை விரும்பவில்லை. இப்போ கனிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கனிமொழியை டெல்லிக்கு தான் அனுப்புவாங்க. கனிமொழியை டெல்லி தமிழ்நாட்டில் போட்டியிட திமுக தலைமை விரும்பாது. கிச்சன் கேபினெட் முதல்ல விரும்பாது. கனிமொழிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யாருன்னா கிச்சன் கேபினெட் தான். கிச்சன் கேபினெட்டை மீறி தமிழக அரசியலில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த கிச்சன் கேபினெட். ஒரு 3 பெண்மணிகள் இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த 3 பெண்மணிகள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டராக இருக்காங்க. அவங்கள மீறி தமிழக அரசியலில் யாராலையும் எதையும் ஒரு ஆணியை கூட அசைக்க முடியாது, ஒரு மயிரை கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த கிச்சன் கேபினெட் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கிச்சன் கேபினெட்டுடைய அழுத்தத்தில் தான் திருமாவளவன் தமிழக அரசியலில் போட்டியிடுத விரும்பலை. ஸோ அதன் அடிப்படையில் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆதவ அர்ஜுனாவும் இன்றைக்கி அதை மேற்கோள் காட்டியிருக்கார். ஏன் திருமாவளவன் போட்டியிடுவதை விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027 தேர்தல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும். எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் நம்ம முதல்ல இருந்து போட்டுட்ருக்கோம், விஜய் முதல்வர் ஆவதற்கு எல்லளவும் வாய்ப்பு கிடையாது. திரும்பவும் பதிவு பண்ணுறோம், இப்போதைக்கு அவர் ஆக முடியாது. மிகப்பெரிய அளவில் அவர் ஓட்டுகளை பிரிப்பார். குறைந்தது 22லிருந்து 25% வாக்குகளை பிரிப்பார் அதிகபட்சமாக. குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு 18லிருந்து 20, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 22லிருந்து 25%. குறைந்தது ஒரு 15 எம்எல்ஏக்களை பெறுவார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும். பட் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்குலாம் மெஜாரிட்டிலாம் வாய்ப்பு இல்லை ராஜா. இதுதான் நிதர்சனம். மிகைப்படுத்தி நம்ம பேசக்கூடாது, இதுதான் நிதர்சனம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2026 ஒரு தொங்கு சட்டமன்றம் தான். நம்ம யாருக்குமே மெஜாரிட்டி இருக்காது. அஇஅதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்காது, திமுகவுக்கு மெஜாரிட்டி இருக்காது, தாவேக்காவுக்கு இருக்காது, சீமானுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு வாக்குகளை இழப்பார். திருமாவளவனுடைய கட்சி நான் சொல்கிறேன், திருமாவளவனுக்கு 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. 8 தொகுதிகள்லேயும் மிகப்பெரிய அளவில் அவர் படுதோல்வி அடைவார். அந்த அளவுக்கு அவர் சார்ந்த சமுதாய மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருக்காங்க. எந்த வித ஒரு முன்னெடுப்புகளையும் அவர் செய்யலை. திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கொடை பிடித்தார் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கே தவிர, எந்த அளவுக்கும் அவர் சார்ந்த சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்து இன்றளவும் வேங்கவே இல்லை. அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விஷயத்தில் இன்னமும் முடிவு எடுக்கப்படலை. ஒரு தண்ணி தொட்டியில் பேண்டு வச்சவனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்களே காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அண்ணன் திருமாவளவன் போட்டியிட முடியல. ஸோ இப்படி ஒரு நெருக்கடியான சூழல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக நெருக்கடியான சூழல். இதுக்கு தான் கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற இந்த இடத்துல நான் அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டுவேன். வெற்றிய தோல்வியை ஏண்டா, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, தொழில் ஆரம்பித்தா தனியாக ஆரம்பி, பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்காத, லாபமோ நஷ்டமோ தனியாக போயிடட்டும், இன்னொருத்தனெல்லாம் கட்டி இழுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே விஷயந்தான் விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகளில் ஆளூர் ஷானவாஸ் மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய அனுதாபியாக மாறிவிட்டார். திமுகவுடைய எம்எல்ஏவாகவே மாறிவிட்டார். அவர் மிகப்பெரிய அளவில் தொடர்பு, எனக்கு இந்த தொகுதியை தாங்கன்னு அவர் திமுகட்ட போய் பேசியிருக்கார். இதை நான் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன். எனக்கு இந்த எழும்பூர் தொகுதியை அவர் கேட்டிருக்கார். எழும்பூர் தொகுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கார். அது எப்படி கேட்க முடியும்? இதை பேச வேண்டிய ஆள் யார்? அண்ணன் திரும்ப தான் பேசணும். நீங்கள் ஆளூர் ஷானவாஸ் எந்த கட்சியில் இருக்கார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கீங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இல்லை, தொல் திருமாவளவன் தான் அதற்கு தலைவர். நீங்கள் அவர் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கும்போது சட்டமன்றத்திலேயோ அது சார்ந்த பணிகள்லையோ ஆளும் கட்சி கூட தொடர்பில் இருக்கீங்கன்னா ஒரு அளவோடு இருக்கணும். ரொம்ப நெருங்கி பழகுனீங்க அப்படின்னா இப்படி தான் போகும். அதாவது ஒரு கட்சிக்கு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அவங்க அந்த பெரிய கட்சிக்கு விலை போயிடுவாங்க. இதுதான் நிதர்சனம். ஸோ இந்த விஷயந்தான் அந்த லைசனிங் சொல்லுவாங்களே, அந்த உறவு ரொம்ப மேம்பட்டு போச்சு. திருமாவளவன் பேச்சை கேட்க யாரும் தயாரில்லை. எல்லாம் திமுக சொல்கிற பேச்சை தலைவரே அங்கே தான் போய் பேச போகிறாரு, நம்மளே டேரெக்டாக பேசிடுமே, நம்மளே டீலிங்கை பேசிடுமேன்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்கார். இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் ஏன் அண்ணன் திருமாவளவன் பேக் அடித்தார், ஏன் பின்வாங்கினார்? நேற்று பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்கார்.
இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு விடுதலை சிறுத்தைகள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காட்டுமன்னார் கோவிலில் போட்டி இல்லை, திருமாவளவன் பல்டி, பலே பல்டி, இப்படிலாம் செய்திகள் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவுடைய தமிழக அரசியல் பிரவேசம். அவர் ரொம்ப நாளாக ராஜ்யசபாவில் தான் இருக்கார். மேலும் கட்சியோடைய கட்டுப்பாட்டு முழுவதுமாக திமுக போயிடுச்சு. மிகப்பெரிய அளவில் அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அவரை மிரட்டி அவரை அடிபணிய வைக்கக்கூடிய அளவில் தான் அங்கே வேலைகள் நடக்கே தவிர மிகப்பெரிய அளவில் அவர் சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆளூர் ஷானவாஸ் செய்த விஷயம் அண்ணன் திருமாவை மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இதுதான் நிதர்சனம், பொய் சொல்லலை, இதுதான் நிதர்சனம். அவர் திமுக போய் எனக்கு எழும்பூர் தொகுதியை கொடுங்கன்னு கேட்டிருக்கார். அவர் சொன்னாலும் நாம் களத்தில் விசாரித்து தான் சொல்கிறோம். அவர் எழும்பூர் தொகுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கார். அது எப்படி அவர் கேட்கலாம்? தலைமை மூலமாகத்தானே போகணும். தலைமை ஒரு குழு அமைக்கும், திருமாவளவன் தலைமையில் அவர் ஒரு குழு அமைப்பார். அவங்க போய் தொகுதி பேசுவாங்க. அப்போ அவங்க தான் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அவர் ஆளூர் ஷானவாஸ் விளக்கம் கொடுத்துருக்காரு, என்ன கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் திமுக தலைமையிட்ட பேசியிருக்கார், எனக்கு எழும்பூர் தொகுதியை கொடுங்க, நான் இந்த பழைய நான் நாகப்பட்டினத்தில் நான் போட்டியிடலை, எனக்கு எழும்பூர் தொகுதியை கொடுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார். ஏன்னா எழும்பூர் நாகப்பட்டினம் தொகுதியை வேறு ஆட்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் விட்டு கொடுத்து எனக்கு எழும்பூர் தொகுதியை தாங்கி இவரே டீலிங்கை பேசி முடித்தார்னா அப்போ திருமாவளவன் எதுக்கு? ஸோ அப்போது ஒரு கட்சி நீங்களே எப்படி பேசும்போது உங்களுக்கு பிஃபார்மில் கையெழுத்து போடக்கூடிய, தேர்தலில் பிஃபார்மில் கையெழுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அதே தான், அதன் வெளிப்பாடு தான் அவர் ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் செய்த முடிவு 100% சரி. அண்ணன் திருமா செஞ்சது ஒரு மிகச் சரியான முடிவு. ஸோ அதெல்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆளூர் ஷானவாஸுக்கு சில பல அதிருப்திகள் இருக்கலாம். பட் ஆனால் அவர் தொகுதிக்கு எதுவும் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மிகப்பெரிய அளவில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களையோ மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் எந்த முன்னெடுப்பும் காட்டலை. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக கட்டுப்பாட்டில் தான் மிகப்பெரிய அளவில் விசிக்கா இருக்குது, மிகப்பெரிய அளவில் விசிக்கா இருக்குது. மேலும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அவர் முதல்ல நான் போட்டியிடுறேன்னு அறிவிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார். ஜோதிமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் காங்கிரஸில் இருக்கேன், பேட்டியில் எடுக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அந்த ஜோதிமணியை பார்த்து, நான் காங்கிரஸ்லலாம் இருக்கேன், பட் இருந்தாலும் திருமாவளவன் என்னை மதித்து கொடுத்துருக்காரு, நான் போட்டியிட ரெடின்னு அவர் காமெடி பண்ணிகிட்ருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கார், கடுமையான மன உளைச்சல் இருக்கார். நேற்று புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுறார், 3 தொகுதியில் நாங்கள் போட்டியிடலை, அந்த வேட்பாளர்கள் எங்கள் பேச்சை மீறி அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணுறார். இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் பாருங்கள். பாண்டிச்சேரியில் தொகுதி வரிவரை செய்தல், தொகுதி முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிகழ்ந்தது. பட் ஆனாலும் கட்சி தலைமை ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மீறி செய்யக்கூடாது. அதான் இந்த இராணுவ கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது டெல்லியில் இவர் அரசியல் வேலைகளை செய்யும்போது கட்சியுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடைய மிகப்பெரிய செயல்பாடு, ஏன்னா 99% கட்சி தமிழகத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுது. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறது திமுக போயிடுது. ஸோ அதனால் நம்ம தமிழக அரசியலில் குதிப்போன்னு நினச்சி அவர் குதித்தார். இதுதான் நடந்தது. பட் ஆனால் திமுக தலைமைக்கு அது பிடிக்கல. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் நம்ம பேரை சொல்லியே சொல்கிறோம், மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய ஒரு மிக முக்கிய நபர், பேரை சொல்லமா அப்படின்னு எனக்கு தெரியலை, திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான நபர் அவர் அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டு, தனியாக கூப்பிட்டு அவரை வன்மையாக கண்டிச்சிருக்கார். நீங்கள் தமிழக அரசியல்லாம் நீங்கள் வராதிங்க, டெல்லி அரசியல் தான் உங்களுக்கு சால சிறந்தது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நீங்கள் தமிழக அரசியலில் போட்டிடாதீங்க, வேறு யாரையா மாற்றி விடுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதை தான் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி சொல்லியிருக்கார், ஆதவர்ஜினாவும் சொல்லியிருக்கார் தமிழக வெற்றி கழகத்தில். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருக்குது. அதாவது நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக மோசம்னு சொல்கிறீங்க, திமுக ஒரு நல்ல கட்சின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க இல்லையா? பாஜகவை கம்பேர் பண்ணும்போது திமுக ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ அரசியல் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க.
பாஜக கூட சில இடங்களில் அந்த மதவாத அரசியலை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் அந்த மணிப்பூர் விஷயத்தை தவிர வேறு மிகப்பெரிய அளவில் எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது, ஏன்னா உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு, உலக அமைப்புகள் பார்க்கும்போது ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிறத சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, ஆளும் தரப்பு செய்ய முடியாது. பட் ஆனால் தமிழகத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த கட்சிகளை கபலீகரம் செய்வது அப்படிங்கிறது திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே நிலைமை இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு நடந்தது. அடுத்து இமீடியட்டாக யாருக்கு நடத்திங்கன்னா மதிமுகவுக்கு 4 தொகுதி கொடுத்தாங்க. 3 தொகுதியில் திமுக, ஒரு தொகுதியில் நீங்கள் உங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிடுங்கன்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? செத்தாலும் எங்கள் சுயசின்னம் தான், எங்கள் சின்னம் தான் மாறுதட்டினார் வைகோவுடைய பையன் துரை வையாபுரி. என்ன ஆச்சு? இன்றைக்கி 4 தொகுதியிலையுமே திமுக சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. 4 தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டிட்டா நீங்கள் திமுக எம்எல்ஏயா? மதிமுக எம்எல்ஏ கிடையாது. கட்சி கொறடா உங்கள் பேரெல்லாம் சேர்த்துருவாங்க. அதில் நீங்கள் திமுக எம்எல்ஏ, கட்சியில் வேணால் நீங்கள் இருக்கேன்னு சொல்லிக்கலாம். திமுக எம்எல்ஏ எந்த சின்னத்தில் போட்டுட்டீங்களோ நீங்கள் திமுக எம்எல்ஏவாகத்தான் தேர்தல் ஆணையத்தால் பார்க்கப்படுவீர்கள். இந்த ஒரு பேசிக் இல்லாமல் கூட மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதான் மக்கள் அந்த அறிவு இல்லாமலே அப்படி பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளை கபலீகரம் பண்ணுறாங்க. அதை தடுப்பதற்கு அண்ணன் திரும்ப முயற்சிக்கிறாரு. பட் கட்சியில் அவருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு இல்லை. மிகப்பெரிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சமுதாயம், அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுடைய ஓட்டுக்களை மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் கபலீகரம் பண்ணுது. அதை விழுங்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல் அந்த ஓட்டுக்களை வந்து தாவேக்கா கபலீகரம் பண்ணது. இன்னமும் ஓப்பனாக நான் சொல்கிறேன், அண்ணன் திருமா மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை இன்னமும் அந்த ஆதி திராவிட மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்கிறார். அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. பட் ஆனால் இன்னமும் நீங்கள் திமுகவுக்கு சொம்பு தூக்காதீங்க, ஜாலரை அடிக்காதீங்க. தயவுசெய்து வெளியே வாங்க. உங்கள் சுயதீனம் மிகப்பெரிய தலைவர். நீங்கள் 2 PhD பண்ணுறீங்க, ஒரு PhD முடிச்சிட்டிங்க, இன்னொரு PhD பண்ணுறீங்க, சொந்தமாக பண்ணுறாரு. நான் அதை திரும்ப சொல்கிறேன், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் PhD பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. பட் இவர் சொந்தமாக செய்யக்கூடிய மனிதர். PhD அதுக்குண்டான ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதக்கூடிய ஒரு மனிதர். சும்மா நான் கௌரவ டாக்டர் பட்டெல்லாம் கிடையாது. ஒரு PhD ஸ்டூடெண்ட் என்னென்ன தீசிஸ் ஒர்க் பண்ணுவாரோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். 2வது டாக்டரேட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது திருமாவளவனுக்கு அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டுகோள்னா கூட்டணியில் இருங்க. பட் ஆனால் திமுக செய்யக்கூடிய அந்த தவறுகளை, குற்றங்களை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை தட்டி கேளுங்க. அமைதியாக இருக்காதீங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை. பட் ஆனால் அதே சமயத்தில் தட்டி கேளுங்க. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் செய்ய தயங்குதுன்னு நம்ம பதிவு பண்ணுறோம். செய்ய தவறிட்டு, தயங்குதுன்னு இல்லை, செய்ய தவறிட்டீங்க. இது மக்கள் மத்தியில் உங்களுடைய அந்த மதிப்பை மரியாதையும் மக்கள் வந்து தூக்கி தூர போட்டாங்க. இவங்க இப்படி தான் போல இருக்கு, இவங்க திமுகவுக்கு சேலரி அடிச்சு அடக்காங்க, இவங்களை நம்பி நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் தாவேக்கா பக்கம் உங்கள் தொண்டர்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னமும் நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் வந்து கண்கட்ட பின் இப்போ நீங்கள் உதயசூரியனில் போய் மாட்டிட்டீங்க. உதயசூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகளை பொசுக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.